இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கழகம்தான் அவருக்கு வழங்கியது. அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை தீய சக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைய தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி. ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான். அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் இருந்த ஒரு செய்தி, இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். இங்கே வேண்டாம், ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போனாரு. அங்கே 2000 ரூபா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எதனா சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். இல்லை சார் பரவாயில்ல, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி உங்களை நான் அன்றைக்கி பார்த்தப்பவே உங்க மேலே எனக்கு ஆசை வந்துச்சு, ஆசையாக இருக்குது, நான் எனக்கு கால் பண்ணுறியா எப்படி சொல்லு அப்படின்னு. சார் நான் கால் பண்ணுறேன் சார், வண்டி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன். கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு எழுதிட்டு இருக்கும் போதெல்லாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலைன்னு கேட்டுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கும்போது வண்டி நிறுத்திட்டு இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது, போகலாமா, ஏன் இவ்வளோ தயங்குறேன், பயப்படாது, நான் எவ்வளோ சொல்கிறேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பேச ஏன் பயப்படுற, வீட்டில் யாருன்னா இருக்காங்க, யாருமே இல்லை, நைட்டு வரட்டா, எனக்கு ரூம் இருக்காங்க போகலாமா அப்படின்னு. சரி எனக்கு பழக்கம் இல்லை சார், சரி எதுவுமே வேண்டாம், இங்கே வண்டியில் நான் அங்கே போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரே ஒரு முட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடு, அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. சரி நான் அது வரைக்கும் நான் வேணாம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வெயிட் பண்ணாரு. சரி இதுக்கு மேலே விட வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கூடவே தான் இருந்தான், ஆனால் யாரும் தெரியாத மாதிரி இருந்தான். அங்கே வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல, இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி எடுத்து ரெக்கார்ட் பண்ணி ஃபோன் பண்ணி நாங்கள் ரூம் புக் பண்ணிட்டேன், இங்கே தான் அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே குடிச்சுட்டாங்க. அண்ணன் எல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் குடிச்சு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். யார் பேசணுமா, அவர் பேர் என்ன, அவர் என்ன, சசிகுமார். இது அடுத்தது நடந்த செய்தி பேர் என்ன, இல்ல நீ ஐடி கார்டு, ஹலோ ரூம் எடுத்தீங்க, யார் நீ உட்காரு, நீ உட்காரு, நீ எதுக்கு ரூம் எடுத்தீங்க, இப்போ ரூம் எடுத்தீங்க, எதுக்கு ரூமு, ஹலோ எதுக்கு யார் ரூமு, டியூட்டில இருக்கியா, டியூட்டில இருக்கான்னு கேட்டேன். அவரு எதுக்கு ரூம் எடுத்த, ஹலோ பதில் சொல்லுமா, எதுக்கு ரூம் எடுத்த, என்னவா இருக்கு, நீ என்னவா இருக்கு, ஆவடி ஸ்டேஷன்ல என்னவா இருக்க மட்டும் சொல்லு. ரெஸ்பெக்ட், டியூட்டில இருந்தா நீ இப்போ இல்ல எதுவா இருக்கிற, இப்போ அங்க எதுவா இருக்கிற, நீ எதுவா இருக்கிற, சும்மா சாரி போலீஸ்ன்னு சொல்லிட்டு பாரு, என்ன நீங்க நடக்கிற விஷயமே வேற, இங்க என்னவா இருக்கிறாங்க, என்னவா இருக்கியா நீ அங்க, என்ன ஒரு நிமிஷம் இங்க நீ எதுக்கு நான் ரூமுக்கு இப்போ
என்ன கெஸ்ட் என்ன கூப்பிடுவாங்க போலீஸ் வந்து கேட்டா என்ன சொல்றீங்க எதனா குத்துறாரு ரூம் எதனா குத்துறானா என்ன ரூம் நான் குத்தேன் என்ன ஐடி வாங்குறேன் உள்ள போக சொன்னா உள்ள அனுப்புறேன் யாரும் உள்ள போலாமா அவர் அனுப்ப சொன்னா அனுப்புறேன் பின்ன இப்ப வேற எப்படி கேமரா பார்த்து தானே இருக்குது ஒரு சார் கையெடு எது கையெடு சொல்றேன் எது கூப்பிட்டேன் உங்க ஸ்டேஷன்ல வண்டி காணாம போச்சுன்னு சொன்னா இந்த ரூமு கூப்பிட்டியா வரவங்க பொருள் அப்படிதான் கூப்பிட்டியா ரூமுக்கு ரூம் ஃபேமிலி கூப்பிட்டு தானே ஃபேமிலி கூப்பிட்டு தானே ரூமுக்கு இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சாராகி நாசமாகி போச்சு. இதை பத்தி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு, இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் கும்பகர்ணம் தூக்கத்தில் இருக்காரு. ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முந்தி ட்விட்டரில் போட்டிருந்தேன், எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது, ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் 3 நாளுக்கு முந்தி வெளியிட்டேன். நேற்று தினம் இப்படி ஒரு நடந்திருக்குது. எவ்வளோ மோசம்! ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர். அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செல்கின்ற பொழுது, நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன், எங்களுக்கு 15,000 ரூபா கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகவும், அந்த பெண்மணி அவ்வளவு பணம் இல்லை, ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை எதை கொடுத்துருக்காங்க. பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது, அசிங்கமாக இருக்குது. எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்டிருக்காங்க, தைரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஆக இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்க வேணும். தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் இதை முழுமையாக வெளியிடுங்க. இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நடக்கின்ற செய்திகள், நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள், நாட்டில் நிலவுகின்ற அட்டுழியங்களை, பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வெளியிட்டீங்களா தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இனியாவது இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். எவ்வளோ மோசமா ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்கிறாங்க, சிந்திச்சு பாருங்க. ஆனால் முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் சொல்கிறாங்க, எதிர்கட்சிகள் வீணாக எங்கள் மீது குறை சொல்கிறாங்க, வீண் பழி சுமத்துறாங்கன்னு. இது அந்த பெண்மணி வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தியை தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். அதில் கூர்ந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் இதை மக்களுக்கு கொண்டு சேருங்க. மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வெளியிடுங்க. அதோட நான் ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது, தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பல துறைகள் வராமல் நிலுவையில் இருக்கின்றது, அதை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம். நானும் நாடாளுமன்ற மூத்த கட்சி நிர்வாகிகளும் சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்திலே சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம். அதன் அடிப்படையிலே 100 நாள் வேலை திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அதோடு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு நிலுவை நிதி அதையும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருக்கின்றார். ஆக நாங்கள் கொடுக்கப்பட்ட சில கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வதிலும் தமிழ்நாடு வளர்வதற்கான அடிப்படை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நலிந்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு பள்ளியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இது வரைக்கும் நிதி ஒதுக்காதனால ஏப்ரல் 19ஆம் தேதியே அதுக்கான அந்த கால்குலேட் பண்ணி அறிவிச்சிருக்கணும், இதுவரை அறிவிக்கல. இதனால பெற்றோர்கள், அதாவது இந்த ஏழை எளிய மாணவர்களை இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க. இது நிதி இல்லாதனால தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, அதை விரைவாக அமல்படுத்துறதுக்கு? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டது. அந்தந்த நேரத்திற்கேற்ப அந்த துறைகளில் கவனம் செலுத்தி மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைத்தோம். இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நீங்கள் சொன்ன இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் காதிலே வாங்குவதே இல்லை, கவனிப்பதும் இல்லை. ஒட்டுமொத்தமாக மக்களையே அவர்கள்
கவனிப்பதில்லை, மக்களுடைய பிரச்சனைகளும் கவனம் செலுத்துவதில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க வீட்டு மக்களை பற்றி தான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றனர். நீங்கள் சொல்வதை போல இன்றைக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும், அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும், அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதையெல்லாம் இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இனியாவது இந்த அரசு விழித்து கொண்டு இந்த குறைபாடுகள்லாம் நீக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருது. பெரும்பாலும் அனைத்து கட்சிகளும் அந்த கூட்டணி பற்றி பேசிட்டு வராங்க. நீங்கள் அடுத்த கட்டம் உங்களுடைய நாங்கள் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுக்கின்றன. இன்னும் 9 மாத காலம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன. 9 மாத காலத்திற்குள் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஆனால் இந்த தேமுதிக சார்பாக எல்கே சுதீஷ் கூட சொல்றாரு, எங்களுக்கு அந்த மாநிலங்களவையில் ஒரு சீட்டு தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் தேர்தலில் அதை பற்றி பின்பு தெளிவாக உங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும். சார், அரசு துறையில் அவுட் சோர்சிங் இது அதிகமாகிட்டு இருக்கு. இல்லைன்னா அரசு வேலைக்கு வரவங்க எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இப்போ 150 ஜியோட அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த காவலர்கள், இந்த ஓய்வு உள்ளிட்ட பணியிடங்களுக்கான 8வது வகுப்பு அதாவது இருக்கிறதெல்லாம் ஒப்பந்தம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம், அரசு சார்ந்த துறையினுடைய காலி பணியிடங்கள் 2 லட்சம், மொத்தம் 5.5 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காலி பணியிடங்கள், அரசு காலி பணியிடங்களும் மற்றும் அரசு சார்ந்த துறையினுடைய காலி பணியிடங்களும் முழுமையாக நிரப்பப்படும் என்ற செய்தியை அவருடைய தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்டார்கள். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவு செய்து 5வது ஆண்டு அடியெடுத்து வைத்து விட்டது. இந்த 4 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு பணியிடங்கள் சுமார் 50,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அண்மையில் நடைபெற்ற மானிய கோரிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் அரசு சார்ந்த பணியிடங்கள் சுமார் 28,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆக மொத்தம் அரசு காலி பணியிடங்கள், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள், அரசு துறை சார்ந்த காலி பணியிடங்கள் மொத்தம் சுமார் 78,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அவர்கள் அந்த மானிய கோரிக்கையின் போது பதிலளித்திருக்கிறார்கள், வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 4 வருட காலமாக ஓய்வு பெற்றோருடைய எண்ணிக்கை 50,000 ஆகிப்போச்சு. அதை அவர்கள் குறிப்பிடவே இல்லை. ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த 4 ஆண்டு காலத்தில் அரசு காலி பணியிடங்களும் அரசு சார்ந்த காலி பணியிடங்களும் 78,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்காங்க. அவள் சொன்னதைப் போல முழுமையான காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இந்த 4 ஆண்டுகளில் ஏற்பட்ட அரசு ஏற்பட்ட காலி பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை. அதோடு நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி இன்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கி எடுத்து இன்றைக்கு பல்வேறு துறைகளில் இன்றைக்கி அலுவலர்களை நியமிச்சிட்ருக்காங்க. இதற்கு முன்பு எங்களுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது அவுட் சோர்ஸில் எடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்த இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கி பணியாளர்களை தேர்வு செய்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அரசு காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும், அரசு சார்ந்த காலி பணிகள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும். ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பார்கள், தேர்தல் முடிந்தவுடன் வாக்குறுதியை காற்றிலே பறக்க விடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நிரூபணமாகியிருக்கிறது. இன்னொரு ரேஷன் கடையில் பணியாளர் இருப்பதற்கு இந்த விற்பனையாளர் கட்டுநர் பதவிக்கு விண்ணப்பம் பெற்று நேர்முக தேர்வு நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் ஆகுது. இதுவரை பூர்த்தி செய்யல. அதே மாதிரி நிறைய இடத்துல காலியிடங்கள் இருக்கு. இதனால் முறையாக பணி வழங்கப்பட குற்றச்சாட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொது விநியோக திட்டம் என்பது முக்கியமான திட்டம். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் இந்த பொது விநியோக திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்குகிறாங்க. இதில் பணியாளர்கள் அவ்வப்போது காலி இடமாகின்ற பொழுது அதை நிரப்பப்பட வேண்டும். புதிய ரேஷன் கடைகள் திறக்கின்ற பொழுதும் அதற்கு தேக்க பணியாளர்கள் நியமித்த வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் தான் எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லையா? மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஆனால் வெளியில் மட்டும் மிக பிரமாண்டமாக சொல்லுவாங்க, பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பிரமாண்டமாக வெளிப்படுத்துவாங்க. ஏதோ திமுக ஆட்சியில் தான் மிகச்சிறப்பாக ஆட்சி இழப்பதை போலும், திமுக ஆட்சியில் தான் எல்லா துறையிலும் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது போலையும்
ஒரு தோற்றத்தை அவ்வப்போது பத்திரிகைகள் ஊடகத்தில் வெளிப்படுத்திக்கிட்ட ஒரே அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் தான். ஆனால் அதுக்கு நேர்மாறாக தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. நீங்கள் முதலமைச்சராக இருந்ததுமே சரி, இப்பயும் சரி, பத்திரிகைகளை நிறைய தடவை மீட் பண்ணுறீங்க, எல்லாரையும் கேள்வி கேட்க வச்சு அதுக்கான பதில் சொல்கிறீங்க. ஒரு சிஎம் வந்து அந்த அளவுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறார். 2-3 கேள்விக்கே ஒரு கோபமாக பேசிட்டு போயிட்டாரு. விமர்சனங்களை எதிர்கொள்ள தயங்குறாரா, பயப்படுறாரு? ஏங்க, இதை அருமையான கேள்வி கேட்டீங்க. சட்டமன்றம் நடக்குது. இவருடைய தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலினை வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேர் அலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் சொன்னார். நாங்களும் பலமுறை கேட்டு பார்த்தோம். சட்டமன்ற சபாநாயகர்கிட்ட நேர் அலையிலேயே நான் பேசுகிறத ஒளிபரப்பு செய்வது கிடையாது. நீதிமன்றம் வரைக்கும் போனோம். நீதிமன்றத்துலேயும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல. அதோட முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதில் சொல்கிறாங்க, அதெல்லாம் நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியாக ஒளிபரப்பு செய்தில்லை. நான் பேசுகிறத மட்டும் நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சுருந்தா திமுக படுபாலாது போயிடும். அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கிறேன். அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது. ஆனால் அதற்கு பதில் மட்டும் அவர்கள் சொல்லுவாங்க. ஆக கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும். நேரலையில் பதிலும் நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சால் தான் மக்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது. அதை போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது. அப்புறம் இங்கெங்கே போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்ல முடியும்? அதுக்கு தெம்பு திராணியெல்லாம் அந்த முதலமைச்சர் கிடையாது. புரியுதுங்களா? இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவ்வப்போது பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியும். அது முதலமைச்சர்கிட்ட பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க. ஆனால் இங்கே செஞ்சால் தானே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். எதுவுமே செய்யலையே. இப்போ நீங்கள் ஏதாவது இடக்கு முடுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும். அதனால தான் இந்த ஊடக நம்பர்லையும் பத்திரிகைகளும் சந்திப்பதே கிடையாது. அப்படியே சந்தித்தாலும் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நிருபர்களும் பத்திரிகையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொன்னாரோ அதை மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க. எங்கிட்ட தான் இடப்பறிச்சு கேள்வி கேட்குறீங்க. நான் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கேள்வி கேட்குறீங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே இன்னென்ன கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு. அதை நீங்கள் ஒளிபரப்பு செய்வீங்க. தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் தாக்குதலை எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசோட செயல்பாடு திருப்திகரமாக இருக்கு. அதாவது பஹல்காம் நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது. கொடூரமான செயல். ஈவு இரக்கமற்ற மிருகத்தனமான பல உயிர்களை பறித்த சம்பவம் இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம், அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது. அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல், தீவிரவாத செயல் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது. தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள், வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம். நம்முடைய இராணுவத்திற்கும் முப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக மிக திறமையாக துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றிகின்ற நம்முடைய முப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு? நீங்க உத்தரவிட்டா பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறது, இங்கிருந்து ஒரு 1000 இளைஞர்களை கூட்டு போறது தயாரா இருப்பதா தெரிவிச்சிருக்காரு. ஆக இது ஒரு நாட்டுப்பற்று தானே. ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்டுப்பற்று இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க, அதுக்கு பதில் சொல்லியிருப்பார். அது என்ன கேள்வி கேட்டான்னு தெரியல, பதிலைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க. என்ன ஸ்டாலின் மாடலில் நீங்கள் பேசுகிறீங்க? சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குறத விட்டுறாங்க, பதில் தான் வருது. ஆக என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் நிர்வாகிகள் இந்த நாட்டை நேசிக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் தான் பாழாய் போன ஆட்சி நடந்தது அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. அதை இப்போ சீர்படுத்துகிற பணியில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆண்டு முடிஞ்ச 5 ஆண்டு தொடங்குற இதில் அவர் பேசியிருக்காரு. அதை எப்படி சரி,
நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான். அவரை வந்து வெளிப்படுத்தின கருத்து நீங்கள் கேட்டுக்கிறீங்க. 10 ஆண்டில் சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் மற்ற பகுதியில் கூட உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கும், தெரியாது இருக்கலாம், அது வேறு விஷயம். நீங்கள் கூட நண்பர்கள் உங்களுக்கு அண்ணா வேணுமா எல்லா விதத்தும் தொடர்பு இருக்குது சொல்லுங்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் எடுத்துக்கோங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சேலத்திற்கு எத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டு காலம் ஆட்சி வந்திருக்குது. என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்கள், அதனால் மக்கள் என்ன பயன்பெற்றார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அழகான சென்னை நம்முடைய சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம். அந்த மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக எங்கெங்கெல்லாம் மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க பாலம் கட்ட வேண்டும் என்று அங்கேயெல்லாம் பாலத்தை கட்டி கொடுத்தோம். குடித நீர் தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்தோம். பாதாள சாக்கடை திட்டத்தை நெறிப்படுத்தோம். இன்றைக்கு கனமழை காத்தடிக்கின்ற பொழுது மின்தடை ஏற்படும். அந்த மின்தடை ஏற்படாமல் அந்த பூமிக்கு அடியில் அந்த மின்பாதை அமைச்சு கொடுத்தோம். சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகள்லாம் புதுப்பிச்சு கொடுத்தோம். பார்க்குகள் அமைச்சு கொடுத்தோம். இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றிருக்கின்ற குழந்தைகள் வளமோடு செழிப்போடு இருக்கணும் என்பதற்காக இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனால் 10,000 5,000 பிரசவ செலவு கொடுக்கணும். அங்கே நம்முடைய சேலம் மோகன்குமார் மருத்துவமனையில் அழகாக அற்புதமான இன்றைக்கு மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்தோம். 500 படுக்கை வயசு மகப்பேறு மருத்துவமனை, பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை மூலம் இதெல்லாம் கொடுத்த அதிமுக அரசாங்கம். அதோட புதிய தாலுக்கா சேலத்தில் கொடுத்தோம், ஆடையம்பட்டியில் கொடுத்தோம், இதெல்லாம் அதே மாதிரி எங்கவெளியில் கொடுத்தோம். இதெல்லாம் நாங்கள் புதிய தாலுக்கா கொடுத்தோம். அதை விட விவசாயிகள் பயன்பெற விதமாக கால்நடை பூங்கா 1000 கோடியில் கொடுத்தாங்க. இன்னும் திறக்கலைங்க. திறக்கிறதுக்கு கூட மனம் இல்லை, செயல்படாட்டி போயிட்டு போகிறாங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய தலைவாசல் கூட்டுரோட்டு பகுதியில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஒன்று கட்டி வச்சிருக்கிறோம். அதை கூட முழுமையாக பயன்பாட்டை கொண்டு வரல. எவ்வளோ வேதனை அளிக்கிறது. இதான் அதிமுக ஆட்சியில் நகருது. திமுக ஆட்சியில் நகரல, அப்படியே பேஸ்மெண்ட் ஆகிட்டு. அதே போல் 100 ஏரி திட்டம். இந்த 100 ஏரி திட்டத்தில் வறண்ட ஏரிகளுக்கு 100 நிரப்புகின்ற திட்டம் முதற்கட்டமாக நான் திறந்து வச்சேன். அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆம வேகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அது நிறைவேறவே இல்லை. இவருடைய ஆட்சியிலே சிறப்பான ஆட்சி. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக முடிக்க முடியல. இதெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற திட்டம், மக்களுக்காக திட்டம். அதை கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டத்தில் முடக்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய சேலம் மாநகரத்தில் கொடுத்துருக்குறோம். அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். எவ்வளோ அற்புதம். நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டும் 103 அம்மா மினி கிளினிங்க. அத்தனையும் கிராமம் நகரத்தில் மக்கள், ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த அம்மா மினி கிளினிக் ஏற்படுத்தும். அது என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணம் போனீங்க? எங்கே செஞ்சாங்க சொல்லுங்கள். சேலம் மாவட்டத்தில் என்ன ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தாங்க? எதுவுமே இல்லையே. கூட்டுக்குடி திட்டம் நிறைய நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம். இன்றைக்கி நங்கவெளி மேச்சேரி கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம். அதே போல் இன்றைக்கி ராசிபுரம் கூட்டுக்குடி திட்டம் எங்களுடைய நெடுங்குளத்திலிருந்து எடுத்துகிட்டு போகுது. அதே போல் இளம்பலை கூட்டுக்குடி திட்டம், பல கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி முழுவதையும் அதிமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்த தமிழகத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தன. அந்த 73 ஆண்டு காலத்தில் வெறும் 5,18,000 கோடி தான் கடன். ஒரே 4 ஆண்டில் 4,56,000 கோடி இன்னைக்கு கடன் இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் 50,000 கோடி கடன் வாங்கி 5 லட்சம் கோடியை நிரப்பிடுவாங்க. இந்தியாவிலேயே கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாத்துலேயும் முதன்மைங்கிறார்ல, கடன் வாங்கினதுலேயும் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான். அப்புறம் சொல்கிறார் பொருளாதார நிதியை அதிகமாக உயர்த்துக்கணும். கடனை வாங்கி செலவு செய்யறதில் யார் தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. கடன் வாங்கி செய்வது சாதனை கிடையாதுங்க. நம்முடைய வருவாயை அதிகரித்து அதன் மூலமாக சாதனை படித்தா தான் ஒரு அரசாங்கத்துடைய சாதனை. கடனை 5 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு நான் அது உயர்ந்துட்டு இது உயர்ந்துட்டு சொன்னால் இந்த கடனை யார் கட்டுறது? ஊரக உள்ளாட்சி தேர்தல் 4 ஆண்டுகள் ஆட்சி வந்து வெறும் ட்ரைலர் தான்.
ஆகா, இந்த 4 ஆண்டுலேயே மக்கள் படாத பாடுபடுறாங்க. ட்ரெயில் போட்டாலும் வச்சுக்க, மக்கள் இருக்கிற இடம் தெரியாத போயிடுவாங்க. இந்த 4 ஆண்டில் மக்கள் படிக்கிற துன்பங்கள் வேதனைகள் எவ்வளவு என்பதை நம்ம அத்தனை பேர் உணர்ந்துருக்கிறோம். என்ன பண்ணால் உங்களை காட்டல பேடில் என்ன படாத பாடுபடுறது ஒரு பெண்ணு. சிந்திச்சு பாருங்க, இந்த பெண் வந்து தைரியமாக வந்து வலைதளத்தில் வெளியிட்டிருக்குது. இது மேலே எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்க. இன்றைக்கு கூட ஊடகங்களும் பத்திரிகைகளும் கோவித்தவர்களக்கூடாது. வலைதளத்திலேயோ தான் வந்த செய்தி சில ஊடகத்தில் வந்திருக்குது, பல ஊடகத்தில் வரவே இல்லை, பத்திரிகையிலையும் வரல. இதையெல்லாம் அரசாங்கம் அப்படி கண்காணித்து உங்களையெல்லாம் அப்படியே அடக்கி வச்சிடுறாங்க, வெளிவிழவாத பார்த்துக்கிறாங்க. தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் இப்படி மக்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள், பெண்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுலாம் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்துங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அப்போ தான் மக்கள் பயப்படாத இருப்பாங்க. இந்த ஊடகத்தையும் பத்திரிகையும் தான் அந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அந்த பெண் கூட என்ன சொல்லுது? ஊடகத்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க, இது வெளியே கொண்டாங்கன்னு சொல்லுது. எவ்வளோ மனவேதனையோடு அந்த பெண் வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதியை இந்த மக்கள் மன்றத்தில் சொல்கிறாங்க. ரைட். அனைத்து ஊடகங்களுக்கும் பதில் வணக்கம், நன்றி.